வணக்கம் எங்கள் அன்பு உறவுகளே, நான் உங்கள் தர்மராஜா. இது உங்கள் மக்கள் விருப்பம் நியூஸ். கர்ம வீரர் தமிழ்நாடு முன்னாள் முதல்வர் காமராஜர் அவர்களின் 123வது பிறந்தநாள் விழா சென்னை ஆதம்பாக்கம் வியாபாரிகள் சங்க பொறுப்பாளர் பாலாஜி, வேஸ்ட் பேப்பர் மார்ட் உரிமையாளர் வா கோபால் அவர்களின் ஏற்பாட்டில் கர்ம வீரர் கல்வி தந்தை தமிழ்நாடு முன்னாள் முதல்வர் கு காமராஜர் அவர்களின் 123வது பிறந்த நாளில் சென்னை ஆதம்பாக்கத்தில் காமராஜர் புகைப்படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி 1000 பேருக்கு மதிய உணவு வழங்கினார். மேலும் ஆதம்பாக்கம் கர்ணிகர் தெருவில் உள்ள பெருநகர சென்னை மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் பயிலும் 200 மாணவ மாணவியர்களுக்கு நோட்டு புத்தகம், இனிப்பு மற்றும் தண்ணீர் பாட்டில் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக நடிகர், செய்தியாளர் பயில்வான் ரங்கநாதன், நாடார் சங்கம் முத்து ரதமேஷ், ஆதம்பாக்கம் வியாபாரிகள் சங்க தலைவர் செல்வகுமார், வணிகர் பேரவை மாவட்ட துணைத் தலைவர் மகா நடராஜன், பாஜக தென்சென்னை கிழக்கு மாவட்ட பிரச்சார பிரிவு செயலாளர் மா ராசா, சென்னை வாழ் ஏரல் நாடார் சங்க செயலாளர் உதயகுமார், அதிமுக முன்னாள் மாமன்ற உறுப்பினர் நாவலர் தமிழ் உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செய்தார்கள். மற்றும் ஆதம்பாக்கம் வியாபாரிகள் சங்க செயலாளர் சத்தியன், பொருளாளர் முத்து, அகஸ்டின், சண்முகம், துரை, முத்துசாமி, ஹரிகரன், சரவணன், கிரி, குமார், காசிராஜா, விவேகானந்தன் உள்ளிட்ட வியாபாரிகள் சங்கம் மற்றும் நாடார் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்தினார்கள். மேலும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு இனிப்பு மற்றும் மதிய உணவு பெற்றுச் சென்றனர். சீரும் சிறப்புமாக இப்பொழுது அவருடைய வருகிறார்கள். எல்லாம் எடுக்க கீழே நின்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஒருத்தர் கூட தெரியல, எல்லாம் ஓவரா தெரியுறீங்க. கீழே லைனா மேல போட்டோ அனுப்புற பாருங்க. மேல லைன் கொஞ்சம் வழி விட்டுங்க. பூ போடுறவங்கள மறைக்க போடுங்க போடுங்க. மேல மேல பரவுங்க பாரு. போகும்போது இதை தட்டிங்கன்னா போட்டோ வந்து வீடியோ தான் எடுக்கிறாரு. போடு, அதனால பார்க்காத. சாமி அறிவித்து மரியாதை செலுத்தினார். கைதடுங்க கைதடுங்க. காமராஜரை 123ஆம் பிறந்த நாள் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருவது என வரவேற்கிறோம். இந்த விழாவினை ஆதம்பாக்கம் வியாபாரி சங்க தலைவர் ஆர் செல்வகுமார் அண்ணன் தலைமையில் சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காமராஜர் அவர்களின் 123வது பிறந்தநாள் விழா ஆதம்பாக்கம் பகுதியில் கோபால் தலைமையில் ஆதம்பாக்கம் வியாபாரி சங்கம் இணைந்து இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறோம். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அவருடைய ஆட்சி 9 ஆண்டு கால ஆட்சியை யாராலும் எந்த அரசியல்வாதியும் வெல்ல முடியாத அளவிற்கு சென்று விட்டார்கள். 17 அணைக்கட்டுகள் அவருடைய ஆட்சியில். மற்ற தலைவர்கள் எத்தனையோ பேர் முதல்வராக வந்த பொழுதும் யாரும் இதுவரை எந்த ஒரு அணைக்கட்டுகளையும் யாரும் கட்டியதாக சரித்திரம் கிடையாது. அதேபோல் பிள்ளைகள் படிப்பிற்கும் காலேஜிற்கும் எந்த அளவுக்கு குழந்தைகள் படிக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு கல்வியை கொடுத்தார். மதிய உணவு திட்டம் அவருடைய ஆட்சி காலத்தில் தான் மதிய உணவு திட்டம் என்பது ஏழை குழந்தைகளுக்கு எட்டாக்கனியாக விளங்கி வந்தது. அதை மீண்டும் வந்த முதல்வர்கள் எல்லாம் நாங்கள் தான் கொண்டு வந்தோம் என்று பெருமிதத்துடன் அதை செயல்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அதனால் அவருடைய பொன்னான ஆட்சி காலத்தை எவராலும் மறக்க முடியாது என்று அவருடைய நினைவு நாளை
ஒவ்வொரு ஆண்டும் சீரம் சிறப்புமாக நாங்கள் இந்த இடத்தில் நடத்தி வருகிறோம் என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ எல்லாரும் எல்லா அரசியல் தலைவர்கள் காமராஜருடைய ஆட்சியை நாங்கள் கொடுப்போம்னு தான் சொல்றாங்க. கலைஞருடைய ஆட்சியோ எம்ஜிஆருடைய ஆட்சியோ கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லல. இப்போ வர்ற அரசியல்வாதிகள் யாரு அந்த ஆட்சியை கொடுப்பாங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு? எல்லோரும் சொல்வார்கள், நாங்கள் தான் ஆட்சியை கொடுப்போம் என்று சொல்வார்கள். யாராலும் இதை அவருடைய இடத்திலிருந்து கொடுக்க முடியாது என்பதை என்னுடைய கருத்து. எந்த அரசியல்வாதியும் கொடுக்க முடியாது என்பது என்னுடைய கருத்துக்கள். அவ்வளவுதான். நீங்க தொடர்ந்து எத்தனை வருடமா பண்ணிட்டு வரீங்க? இது 5 வருஷமா. இது 3 ஆண்டுகளாக நாங்கள் இதை சிறிய அளவில் கொண்டு வந்தோம். இப்பொழுதுதான் நாங்கள் பெரிய அளவில் இதை லட்டு காமராஜர் அவர்களின் 123ஆம் ஆண்டு விழாவில் சைதாபுர சிக்னலா. சரி வாங்க, பைலோன் வந்துட்டாங்க, வாங்க. காமராஜர் சரி. அது தாமிரபரணி ஆற்றின் அணை கட்டுவது, காவேரி ஆற்றின் குறுக்கே அணை கட்டி தமிழ்நாட்டை ஒரு செல்வ செழிப்பு நாடாக, விவசாயத்தை புரட்சி நாடாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு. தண்ணி சாப்பிடல, தண்ணி தரவா கடலில் கலைக்கிறது. உட்காருங்க, அப்படியே உட்காருங்க. அப்பா என்ன காரணம்னா ஆன்மீகத்துக்குன்னு சிலர் இருக்காங்க. நாகர்கோயிலில் 2 மலைக்கு நடுவிலே தண்ணி கொண்டு போற்றும் வகையிலே இந்த பகுதிவாழ் மக்களுக்கு இன்று காமராஜரின் பிறந்த நாள் விழா நடக்கிறது என்பது ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் இங்கே ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். சுயனை கேட்டுக் கொண்டிருந்த மாபெரும் மேதைதான் காமராஜரையா. எனக்கு அப்பா சின்ன வயசுல படிக்கும்போது வீட்டுல வசதி கிடையாது, சாப்பாடு கிடையாது. அப்போ பள்ளிக்கூடத்துல காமராஜர் முதலமைச்சராக இருக்கும், பள்ளிக்கூடத்துல தயிர் சாதம் துவையல் போட்டுருக்காங்க. அது சாப்பிட்டு தான் பள்ளிக்கூடம் போயிருக்காங்க. அப்பா படிச்சு முடிச்சாங்க. படிச்சு முடிச்சுதான் கன்னியாகுமரி இங்கே வந்தாங்க. நான் நாடார் கிடையாது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் அபிஷேகம் சொல்லுவாங்க. காமராஜர் கூட எல்லாரும் வீட்லையும் இருக்கும். அவர் காமராஜர் விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவர். அதிகம் நான் சொல்ல தேவையில்லை. 1925 தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில நாடார் சமூகத்தை புறக்கணிச்சாங்க. அப்போ தந்தை பெரியார் வெளியில வந்துட்டார் செங்கல்பட்டு மாநாட்டிலிருந்து. ஆனா இன்னைக்கு நடுவர் காமராஜர், இன்னைக்கு சிவனானா, இந்தியாவில் இருக்க ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் ஐயா சமூகம் ஒரு வழிகாட்டியா இருக்குது. நம்ம ஒவ்வொருத்தரும் அந்த சமூகத்தை பார்த்து ஒரு ஆக்கப்பூர்வமான வளர்ச்சியில் ஈடுபடணும்னு கேட்டுக்கிறேன். கடுமையான உழைப்பாளிகள் அவங்க ஒவ்வொருத்தருமே. அந்த பிரதிநிதியா காமராஜர் பார்க்கிறேன். இங்க பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம். இங்கே நில்லுங்க அப்படி கோபால் அவர்களே, எங்களுடைய ஏரல் நாடக சங்க செயலாளர் விஜயகுமார் அவர்களே, வியாபார சங்க நிர்வாகிகளே, அனைத்து கட்சி நிர்வாகிகளே, அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். பெருமையாளர் காமராஜரை பற்றி பேசுறதுக்கு எனக்குள்ள ஒரே ஒரு அறிவு என்னன்னா, நாடார் என்பதை சாணார் என்று மாற்றி சாணாருக்கு அந்த பள்ளிக்கூட ஃபீஸ்ல இருந்து வரிகளை கொடுத்தார். அதனால வரிகளுக்கு நான் படித்தேன். எஸ்எஸ்எல்சி வரைக்கும் வரிகளுக்கு நான் படித்தேன். அதனால நான் கடமைப்பட்டேன். ஆனால் இதில் முக்கியமான விஷயம் தான், இன்னைக்கு வியாபாரி சங்கம் சொல்லி சுதந்திரமா
இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த காரணம் வந்து புரட்சியாளர் எம்ஜிஆர். ஆனா அதே சமயத்துல வியாபாரி சங்கம்னு ஒண்ணு காமராஜர் ஆட்சி காலத்துல இல்லை, அதுக்கான அவசியமும் இல்லாம போச்சு. அதாவது வியாபாரிகளை வந்து டொனேஷன் எடுத்து மறைக்கிறதுங்கிறதெல்லாம் காமராஜர் ஆட்சியில் இல்லாம இருந்துச்சு. அதனால அந்த சமயத்தில் வியாபாரி சங்கம் தேவைப்படல. அதுக்கப்புறம் அரசியல்வாதிகளுடைய, நான் எல்லாரையும் சொல்லல, ஒரு சிலருடைய தலையீடு இருந்தது. அதன் காரணமா வியாபாரி சங்கம் தோன்றியது. அதற்கு ஒரு நல்ல அங்கீகாரத்தை கொடுத்தார் எம்ஜிஆர். அதுக்கப்புறம் ஜெயலலிதா தொடர்ந்துச்சு, இப்பவும் தொடர்ந்துட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, யார் ஒற்றுமையாக இருக்கிறார்களோ தவிர அது கட்சியாக இருந்தாலும் சரி, மற்றவங்களா இருந்தாலும் சரி, சங்கமா இருந்தாலும் சரி, வியாபாரி சங்கம் இன்னைக்கு ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா கட்டுக்கோப்பா இருக்காங்க. ஏன்னா வியாபாரி சங்கத்தில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. ஒரு இடத்துல உடனே காலி போய் சொல்றதோ இல்லை வாடகை தேடா இருந்தாலோ உடனே அந்த வியாபாரி சங்கம் வந்து அதை போய் வீட்டு கொடுக்குது. இங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால, 15 வருஷத்துக்கு முன்னால கோபால் வந்து ஒரு சீட்டு போட்டாரு. சீட்டு போட்டா அவன் தொட்டு கொடுக்கல, ஒரு 15,000 ரூபாய் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப யாராலையுமே, அதாவது அங்க உள்ள ஆளுங்கட்சியினரோ யாராலையுமே அது வந்து தீர்க்க முடியல. உடனே நான் அப்போ வந்து அங்க இருந்து கோலசேரிக்கு போனேன். இந்த மாதிரி யாரு சீட்டு ஏழை எடுத்து துட்டு கொடுக்கல, வாங்கி கொடுக்குறது 10 நிமிஷம் இந்த ஆளை வர வச்சுட்டாரு. அது ரொம்ப பெரிய தாதா அப்படிலாம் சொன்னாங்க. அது ஒரு விஷயம். இன்ஸ்பெக்டர் புத்திசாலித்தனம் சொன்ன பாயிண்ட் பிடிச்சிட்டாரு. என்ன பிடிச்சாருன்னா, அந்தாலும் புரோட்டஸ்டர் வேலை செய்யறான். புரோட்டஸ்டர் வேலை செய்யறதே இந்த மாதிரி சீட்டு கம்பெனி நடத்தி மோசடி பண்ணாங்க, வேலை போயிடும் அப்படின்னு சொல்லுவேன். அதையே சொன்னாரு. 3 நாள்ல புட்டு வந்துருச்சு. இதுதான் டாக்டிக்ஸ். இந்த அதுக்கப்புறம் கோபாலுடைய உழைப்பு, அவங்க அண்ணன் தம்பி 4 பேரும் சேர்ந்து மாடுன்னு சொன்னா பத்தாது, அதை விட தீவிரமா வேலை செய்வாங்க. இப்போ பாருங்க, சாப்பாடு செய்யற இடத்துல அவங்க தம்பி வேலை செஞ்சுட்டு தம்பி உடையான் படைக்கின்றான் அப்படின்னா அது கோபால் தான். ஆனா கோபாலை விட தம்பியெல்லாம் வளர்த்தி இருப்பாங்க, அது வேற விஷயம். ஆனா என் மேல ஒரு நல்ல அன்பு கோபாலுக்கு எப்பவுமே உண்டு. என்ன காரணம்னா, அவர் பக்கத்துல இருக்குனால. அதனால அவர் அது ஒரு சந்தோஷம் சொல்ல. நான் இங்க ஜெம்டிவில வேலை செய்யும்போது, இப்போ வேலை செய்யறீங்க ஜெம்டிவி போகும்போது அப்பதான் எனக்கு தெரியும் இங்க 3வது தொழில் இருக்குன்னு சொன்னோம்னா நான் அந்த கடைக்கு வந்தேன். முதல்ல ஒரு 25 வருஷம் முன்னால வந்து பார்த்தீங்கன்னா அப்போ சின்ன கடையா இருந்துச்சு. இப்போ அவர் உழைப்பு உழைப்பு உழைப்பு. காமராஜ் சொன்ன மாதிரி அரசியல் கட்சியுடைய சிபாரிசு கிடையாது. 4 பேர் உழைச்சாங்க, இன்னைக்கு சந்தோஷமா இருக்காங்க. இது என்னன்னா, அந்த பக்கம் நின்று